Our Honorable Chief Minister has given us an ambitious target, a US dollar 1.5 trillion Tamil Nadu economy by 2036. It is a big number, but its impact is even larger. For a young graduate, growth means a better job. For a woman, it can mean economic independence. For an entrepreneur, it means the confidence to take a risk. For a family, it means upward mobility. And for a district like Ramanathapuram, which is receiving its first industrial investment today, it means that young person will not have to leave home to find opportunity. என் மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறதா எங்களுடைய இது. அந்தந்த இடத்துல அவர் ஒரு வாழ்விடத்தில் அரசு பண்ணி கொடுப்போங்கிறதா எங்கள் கோட்பாடு. நான் பஞ்சாலை மட்டும் திறப்பேன்னு சொல்லலை. இன்னும் அவரவர் வாழ்விடத்தில் என்னென்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை வச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுப்பேன். இப்போ ஒன்றுமே இல்லைன்னா மாடு வளர்ப்பேன், இல்லை ஆடு வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன். கழுதைனா எல்லாம் சிரிப்பான். கழுதை யாருன்னு தெரியாத கழுதைகள்கிட்ட நம்ம பேச்சு பயன் இல்லை. 1 லிட்டர் பால், கழுதை பால் 5000 ரூபா. உலகத்திலே அதிக விலைக்கு போகிற பால், உலகத்திலே அதிக பாலாடை கட்டி அதிக விலைக்கு போகிறது கழுதைப்பால் தான். உலகத்தில் ஆகச்சிறந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பாலில் தான். அப்போ எருக்கலஞ்செடி இருக்குல்ல, எருக்கலஞ்செடி சுடுகாட்டில் பார்த்துருப்பீங்கல்ல தெருவில், அந்த செடியிலிருந்து எடுக்கிற நூல் தான், அதிலிருந்து தயாரிக்கிற உடை தான், பட்டு தான். உலகத்திலேயே காஸ்ட்லி பட்டு உலகத்திலே விளைகிறது. எனக்கு எருக்கலஞ்செடி வளர்க்க தெரியாதா? கத்தாழை வளர்க்க தெரியாது, எள்ளு கடலை வளர்க்க தெரியாது, அது சார்ந்த தொழிற்சாலை உருவாக்க தெரியாது. ஏன்னா அவ்வளோ பைத்தியமா நாங்கள் உலகத்தையே பார்க்குறோம். எப்படி இவன் நிர்வாகம் பண்ணுறான், இவன் எப்படி கரும்பு கூடவா வராது? உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்னு இந்த நாடளவு இருக்கிற நாடு தானே வந்துட்டான். இதே கடலை வச்சு சிங்கப்பூர் எப்படி அந்த நாட்டை செதுக்குனான்னு கூட பார்க்க முடியாதா? என்றதான் கடல் இருக்குல்ல. மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக்கி கோவா மாதிரி பொருளாதாரத்தை பெருக்க முடியாதா? நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. கோவா எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு, எப்படி அவன் எவ்வளவு செழிப்பாருங்க. மிகச்சிறந்த சுற்றுலா தலமா. இப்பவும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வரான், சனி ஞாயிற்கு இங்கே வரான், புதுச்சேரிக்கு வரான், மற்ற பகுதியிலிருந்து இங்கே வரான். புதுச்சேரி ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. அதை தரம் உயர்த்தி மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக்கி பொருளாதாரத்தை ஈட்ட முடியாதா? வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வராங்க, அவங்கள வச்சு சுற்றுலா அந்த வருவாயை பெருக்க முடியாதா? சாராயத்தை தவிர எதுவுமே நமக்கு பொருளாதாரத்தில் இல்லையா? சொல்லுங்க. பால் மட்டும் தமிழ்நாட்டில் இங்கே பாருங்க, இப்படி பாருங்க, ஆண்டுக்கு 50,000 கோடி சாராய் வருவாய், ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி பால் வருவாய். இது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது. எங்க நீங்க நிக்கலாம்? மாடு வளர்க்கறதா சிங்கம்ன்ற, ஆனா டாஸ்மாக் கடையில் சாராய் ஊற்றி கொடுக்கறது அரசு வேலை பெருமைங்கிற. உன்னையெல்லாம் என்ன பண்ணலாம், உங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. எம்எஸ்சி, எம்பிஏ, பிஎஸ்சி, பிஎட் படிச்சவன் தான் இந்த டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். உலகம் பூரா மாடு மேய்க்குது. 2,76,000 ஏக்கர்ல பில்லுகட்ஸ் வேளாண்மை செய்யறான், ஆடு மாடு வளர்க்குறான். அவன் கேட்டா அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை இருக்கு. நீ அங்க வரமாட்டேங்கிற, ஏன் வரமாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? உலகத்திலே எல்லாம் உயிர் தேவை, உணவு தேவை தான். அதை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை ஏன் கட்டமைக்க மாட்டேங்கிற? நான் போட்டிருக்க பனியன், சட்டை, செருப்பு, குடிக்கிற நீர், சோறு, அரிசி, பருப்பு எல்லாம் தருது நிலம், வேளாண்மை. ஏன் அதை விட்டு வெளியேற? ஏன் வெளியேற? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்கள் எல்லோருமே என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய தாவேகா கட்சி தங்களோட முதல் பட்ஜெட் அறிக்கையை சட்டமன்றத்துல தாக்கல் பண்ண நிலைமையில ஆடு மாடு கொடுக்கப்படும் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எதைத்தான சீமான் சொன்னாரு, சீமான் சொன்னா மட்டும் உங்களுக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் தம்பி தங்கைகளும் தங்களோட வேதனைகளை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. குறிப்பா சீமான் அவர்களும் கூட பல மேடைகள்ல இது பத்தி சொல்லியிருக்காரு. சீனாவில் ஆடு மேய்க்கிறதுக்கு 1 லட்சம் சம்பளம் அப்படின்னு அவன் ஒரு அறிவிப்பு விடுறான். இங்க இருக்க தந்தி டிவி அதை பெருமையா எடுத்து போடுறாங்க. ஆனா நான் ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் சொன்னா மட்டும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சீனா சொன்னா ரசிக்கிறாங்க, சீமான் சொன்னா சிரிக்கிறாங்க. ஏன்னா சீமான் உள்நாட்டுக்காரன், வெள்ளையா இல்ல கருப்பா இருக்கான், உயரமா இல்ல குட்டையா இருக்கான். உள்நாட்டு மாடு என்னைக்குமே விலை போகாது அப்படின்னு சொல்றது சரியா தான் இருக்கு. என் மக்கள் கிட்ட ஒரு மனநலம் இருக்கு, அதாவது எதையுமே இழிவா பார்க்கக்கூடிய மனநலம் இருக்கு. தமிழ் பேசினா
பேசினா அவமானமா நினைப்பான், ஆங்கிலம் பேசினா அறிவாளி அப்படின்னு நினைப்பான். ஆனா தமிழ் பேசுறவன ஏளனமா பார்த்தனா தமிழ் தான் உன்னோட தாய்மொழி அப்படின்னும் போது உன்னோட தாயவே நீ ஏளனமா பாக்குற மாதிரி தான் அர்த்தம். இப்படி உன்னோட சொந்த மொழியையே ஏளனமா பார்க்கும்போது வெளிநாட்டு காரணம் கூட உன்னை ஏளனமா தான் பார்ப்பான். எனவே மக்கள் கிட்ட இது பண்ணா மதிப்பா இருக்காது, அது பண்ணா அசிங்கம் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படின்றத சீமானவர்கள் சொல்லி வருவாரு. குறிப்பாத்த போது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டுல பேசின போது தமிழ்நாட்டுல வருகிற 2036 ஆண்டுக்குள்ள இளைஞர்கள் வெளியில வேலைக்கு தேடி போக தேவையில்லை, அவங்கவங்க இருக்கும் இடத்திலேயே வேலை வாய்ப்பை உருவாக்கும் வண்ணம் நாங்க திட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியான ஒரு திட்டத்தை தான் சீமான் அவர்களும் கூட சொல்லி வராரு. ஆனா சொல்றது சீமான் அப்படின்றதுனால இந்த மக்களுக்கு இது ஏளனமா இருக்கு. அவரவர் இருக்கும் இடத்திலேயே அரசு வேலை அப்படின்ற ஒரு வாசகத்தை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வாசிக்கும் போது சீமான் அவர்கள் சொன்னதுதான் எல்லோருக்குமே நினைவுக்கு வந்திருக்கும். சீமான் அவர்கள் மேல 1000 விமர்சனம் வச்சாலும் கூட, 1000 கருத்து வேறுபாடுகளை தெரிவிச்சாலும் கூட, அவர் மேல அவதூறு பரப்பினாலும் கூட, அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்களை என்னைக்குமே தவறு அப்படின்னு சொல்லி வாதிட்டா கடைசியில தோல்விதான் மிஞ்சும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.